ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளேயும் நிறைய நன்மைகள் கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நீங்க அறிந்து கொண்டு உங்க சூழ்நிலைகள்ல அதை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும் போது உங்க விசுவாசம் பெருக ஆரம்பிக்கிறது. அது பலன் உள்ளதாக செயல்பட ஆரம்பிக்கிறது. இதை நம்ம அப்போஸ்தலர்கள் வாழ்க்கையிலேயே நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவோட சீஷர்கள்ல பாதி பேர் மீனவர்கள். அவங்களுக்கு படிக்க தெரியாது. அவங்க கையில தான் இயேசு கிறிஸ்து இந்த பொறுப்பை என்ன செஞ்சார், கொடுத்துட்டு செஞ்சார். ஏன்னா அவங்களுடைய திறமையில அவர் இந்த வேலையை என்ன செய்ய சொல்லல. அவங்களுக்குள் இருந்தவர் பெரியவராக இருந்தார். யோவான், பேதுரு ஆலயத்துக்கு போறாங்க. போகும்போது தாயின் வயிற்றிலேயே நடக்கக்கூடிய இயல்பு இல்லாத ஒரு மனிதர் உட்கார்ந்துருக்கிறார். இந்த பேதுருவும் யோவானும் ஏதாவது கொடுப்பாங்களான்னு சொல்லி பிச்சை கேட்டு அவங்க முகத்தை அவர் பார்க்கிறார். அங்க பேதுரு சொல்றாரு, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ என்ன செய்ய, எழுந்து நட. பேதுரு அதை பார்த்திருப்பாரு. அவருடைய சிந்தனைக்கு நடக்க முடியாத இயல்புடையவர்ங்கிறது தெரிஞ்சுதா? தெரிந்தது. அவருடைய உணர்ச்சிகள் அதை சொல்லி இருக்கும். ஆனா அவர் உணர்ச்சிக்கு அங்க இடம் கொடுக்கல. அவருக்குள்ள கிறிஸ்துவுக்குள் கொடுக்கப்பட்ட நன்மையை அவர் அறிந்து அதை அங்கீகரித்து அவர் என்ன செஞ்சாரு, ஏற்றுக்கொண்டார். அந்த விசுவாசம் வல்லமையாக அங்கு செயல்படுகிறது. பொறுப்பு யாருடையது? தேவனுடையது. அந்த கால்கள், அந்த எலும்புகளும் அந்த தசை நார்களும் நடக்கக்கூடிய இயல்பே கிடையாது. இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்னு சொன்ன உடனே அந்த மனுஷன் என்ன செய்தாரு, கால் தான் சரியில்லையே அப்படின்னு கேள்வி கேட்கல. எனக்கு நடக்க முடியாதே, உனக்கு தெரியாதான்னு கேட்கல. உடனே பேதுரு கையை பிடிச்சிட்டு எழுகிறார். இதுதான் விசுவாசம். ஜெபிக்கிறவங்களுக்கும் விசுவாசம் தேவை, பெற்றுக்கொள்றவங்களுக்கும் விசுவாசம் தேவை. எழுந்த உடனே அந்த கால்கள் பலன் கொண்டது வசனம் சொல்லுது. அவர் எழுந்து நின்று துள்ளி குதித்து நடந்து தேவனை மகிமைப்படுத்தினார். அந்த இடத்துல ஒரு விசுவாசிக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பேதுரு அறிந்திருந்தார். அறிந்திருக்கிறது மாத்திரம் இல்லை, அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். அதை ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய விசுவாசம் என்ன செய்ய ஆரம்பிக்குது, செயல்பட ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம்.